ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ராகி மாவு வச்சு கிச்சடி தான் செய்ய போகிறேன். இப்போ ராகி மாவையும் கொஞ்சோண்டு ரவாவையும் சேர்த்து கிச்சடி செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ரவா ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு ஸ்பூனு நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் போட வேண்டிய காய்கறி பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், கேரட்டை நல்லா பொடி பொடியாக அது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸு அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து. பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுங்க. நான் பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் இது மட்டும் தான் போட போகிறேன். இப்போ நம்ம அடுத்து எப்படி தாளிக்கலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பட்டை ஏலக்காயெல்லாம் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த பட்டை ஏலக்காயெல்லாம் போடுறது உங்களுக்கு அந்த வாசம் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி போட்டுடலாம். இந்த காயும் போட்டுடலாம். எப்போயுமே இந்த கிச்சடி, உப்புமா இதுக்கெல்லாம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை வெங்காயம்லாம். பத்தலைன்னா மறுபடியும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரவாவை இதிலே போட்டு வதக்கிடலாம். இந்த மாவு ராகி மாவையும் இதிலே போட்டுடலாம், வதக்கிடலாம். அடியில் உங்களுக்கு இப்படி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது கரெக்டாகிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு கப்பு ராகி மாவு, 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 கப்பு எடுத்துருக்கேன், 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ ராகி மாவு போட்டிருக்கிறதுனால ராகி மாவு கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் நான் 5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ எந்த இதில் மாவு அளந்து எடுத்துருக்கோமோ அதால் 5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1, 2, 3, 4, 5. சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுட்டு தான் மறுபடியும் திரும்ப கொஞ்சோண்டு நெய் மேலே நெய்யாவது கொஞ்சம் எண்ணெயாவது ஊற்றி விட்டுட்டு மூடி வச்சோம்னாக்கா அப்படியே வெந்துடும் அது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நான் மூடி வச்சிடறேன். இடையில
ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் திறந்து மறுபடியும் கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். மூடி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு 2 வாட்டி கிண்டி விட்டேன். நல்லா வந்துட்டு ராகி மாவு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேவறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்படியே நல்லா அழுத்தி விட்டு இப்படி மூடி வச்சோம்னாக்கா கொஞ்சம் இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நல்லா இது மாதிரி மூடி வச்சிடலாம். கேவுரு மாவு வந்துட்டு நல்லா இப்படி வேகட்டும். மூடி வச்சிடறேன். இடையில வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுங்க. இடையில வந்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டேன். அப்படியே இருக்கட்டும். இங்கே வர சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் வந்துட்டு உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக. ஆனால் ராகி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லது உடம்புக்கு. அதனால தான் நான் வந்துட்டு 5 கப்பு ஊற்றிருக்கேன் தண்ணி. இப்போ இவ்வளோ தான். நம்ம வந்துட்டு சிம்மில் எந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்துட்டு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா உடம்புக்கு வந்து இது ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ராகி மாவு வந்து நல்லா வேக தான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லது உடம்புக்கு. இப்போ இவ்வளோ தான். இதோட நான் இறக்கி வச்சிட போகிறேன். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாலே நல்லா சூப்பராக வந்துட்டு இதாகிடும். சூப்பரான இந்த பாருங்கள், சூப்பராக வந்து கிச்சடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை அப்படியே நான் வந்துட்டு சுட எடுத்து நீங்கள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சட்னி தான் அரைச்சிருக்கேன். இதுக்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. எப்போதுமே ரவா கிச்சடியே செஞ்சுக்கிட்டு இல்லாமல் இதை மாதிரி நம்ம வந்துட்டு இதை ராகி மாவும் அதில் சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நான் அப்படியே சூடாக சாப்பிட போகிறேன்.